Hello guys, welcome back to our channel. എല്ലാവർക്കും പുതിയ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അതെ, നമ്മൾ ബാക്ക് വിത്ത് അവർ മൂവീസ് ഇൻ റിയാക്ഷൻ. സോ നമ്മൾ ഈ ചാനൽ ആയതുകൊണ്ട് തന്നെ ഒബ്വിയസ്ലി നമ്മൾ പുതിയ മൂവീസ് ആയിരിക്കും നമ്മൾ ചെയ്യാൻ പോകുന്നത്. റിസ്ക് എടുക്കാതിരിക്കാൻ വേണ്ടി അതെ, നമ്മൾ ഈ പ്രാവശ്യം ചെയ്യുന്നത് ചിത്ത മൂവിയാണ്. ചിത്ത മൂവീസ് ലൈക്ക് ഇതിന്റെ അപ്ഡേറ്റ്സ് വന്നൊന്നും ഞാൻ അറിഞ്ഞില്ല. മേ ബി നമ്മൾ ആ സമയത്ത് ബിസി ആയിരിക്കും അല്ലേ, അതായിരിക്കും പ്രോബബ്ലി. എനിക്ക് തോന്നുന്നു അത് എങ്ങനെ മിസ് ഔട്ട് ആയെന്നുള്ളത്. ഇനിയിപ്പം ആയതായിപ്പോട്ടെ. സി ദിസ് റിലീസ് ഡേ ഇൻ സെപ്റ്റംബർ, അത് കഴിഞ്ഞിട്ട് OTT റിലീസ് ആവുന്നത് നവംബറിലാണ്. എനിക്ക് തോന്നുന്നു പാട്ടൊക്കെ ഭയങ്കര ഫെമിലിയർ പാട്ടാണ്. നമ്മൾ റീൽസിലും സംഭവങ്ങളൊക്കെ കേട്ടിട്ടുണ്ട്. ഉനക്കു താനാൻ കങ്കളേതോ, ഇതിന്റെ പാട്ടാണോ? ഞാൻ പാടിയതുകൊണ്ട് എവിടെ വരെ എത്തിയെന്ന് എനിക്കറിയത്തില്ല. സോ അപ്പം അങ്ങനെ സോങ്സ് ഒക്കെ ഭയങ്കര ഫെമിലിയർ ആണ്. ഇതിനകത്ത് നമ്മുടെ സിദ്ധാർത്ഥ്, നിമിഷ സജയൻ, അഞ്ജലി നായർ ആൻഡ് ഒരു കുട്ടിയുണ്ട്, സഹർഷ ശ്രീന്ന് ആണ് കുട്ടിയുടെ പേര്. അപ്പം ഇവരൊക്കെയാണ് ഇതിന്റെ കാസ്റ്റും സംഭവം. ഞാൻ മറ്റേ ആക്ടേഴ്സ് റൗണ്ട് ടേബിളിൽ സിദ്ധാർത്ഥിനെ കണ്ടത്. അതെ. ആൻഡ് ഇത് എനിക്കൊന്ന് ഭയങ്കര ഒരു റിവ്യൂസും സംഭവങ്ങളാണ്. എനിക്കൊന്ന് നമുക്കറിയാം ഇപ്പം ഈ ഇടയ്ക്ക് കുറച്ച് കമേഴ്ഷ്യൽ മൂവീസ് ഇറങ്ങുന്നതിന്റെ ഇടയിൽ ദിസ് ഈസ് സംതിങ് ഒരു ഭയങ്കര ഒരു ബ്രേക്ക് തരുന്ന രീതിയിൽ, അതെ, ഇമോഷണൽ റിലേറ്റഡ് ആയിട്ടുള്ള ഒരു മൂവി നമുക്ക് കാണാം. ഇൻട്രസ്റ്റ് വെച്ച് തുടങ്ങാം, ബാക്കി കാര്യങ്ങൾ. அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்க நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தான். தோளோடு மடியில் ஊஞ்சல்லாடு, உன்னோடு பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரோ நான் தாங்க மரோடு வா விருது தேரே வா. சந்திக்காமலர் உனக்குத்தான், கண்டிக்கா மொழி உனக்குத்தான், சிந்திக்கா நொழி உனக்குத்தான், சிரிக்கும் நதி உனக்குத்தானே, வழியும் எச்சில் வாயோரோ எனது காயம் மாறும். எவ்வளோக்கா? 5 மாமா கேட்டுங்க. எனக்கு அக்கா, அக்கா இங்க வாங்க. என்னது இது? பார்க்காதீங்க, தண்ணி ஊற்றி விடுங்க. போங்க. கணேசன் ஒட்டுங்க ஐயா. இல்லையா, ஸ்டிக்கரு வண்டியில் விட்டு வந்துட்டேன். எடுத்தார் ஐயா, நான் போயிட்டு இருக்கேன். நானே எடுத்தேன். அவசரம் சொன்னல. பேக் கொண்டு அந்த பக்கம் வைமா.
சாரிண்ணே ஃப்ரைடேனே மறந்துட்டேன். சார் பாப்பா கிளம்பிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு சார். எப்போ? நீங்கள் வர லேட் ஆச்சு, தான் உங்கள் ஏரியா பசங்களோட ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிவிட்டேன் சார். அது எப்படி அனுப்பிவிடு? நீ நல்லா உருவம் தெரியல உனக்கு? சார் பாப்பா உள்ளதான் சார் ஒழிஞ்சிருக்கான், உள்ளதான் சார் இருக்கான். சாரிண்ணே, பரவாயில்ல சார், பதறிட்டேன். பரவாயில்ல. ഇത് സിക്കല്ലേ കുറച്ച് ചെറുതായിട്ട് കാണാൻ പറ്റുന്നുണ്ട്. இந்த கேம் ஆட தெரியுமா நம்மளுக்கு? இவன் 2 கண்ணோட வரானே, இவன் எப்படி கொள்றது? சித்தா லெஃப்ட்ல பாரு, அவன அங்க அங்க சுடல சுடவன பாடி என்கிட்ட வா. Cute. Cute. பேகுங்க ஒரு அல்ட்ரா விங்ஸ் வாங்கிட்டேன். நீ வேற கேசரி பவுடர் தாப்பா, எல்லோ கலர். சிக்கன் வாங்கிட்டு வர போறீங்களா? நானே வர வழி வாங்கிட்டு வரேன். உங்களுக்குமா? எவ்வளோ ஆச்சு பாய்? என்ன தம்பி 2 கடத்தில் கேட்டு பாருமா. சேட்டா சித்தா அந்த கோழி கொஞ்சம் வாங்கி தெரியா? காசு எடு, வேற எதுவும் இல்லைல்ல? சரி வைக்கிறேன். சித்தா கோழி குஞ்சு நாளில் செத்துரும், அப்புறம் நீ தான் அழுவ. நீ லாலிப்பு வாங்கிக்க. சித்தா நான் சாம் பாத்துக்கிறேன் சித்தா, ப்ளீஸ் சித்தா. அந்த கடல் யாரும் இல்லடா, இல்லைண்ணே? அது 2 நாள் சாயம் போயிரும் பாப்பா, வேணாம். வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி, உனக்கு எனக்கு ஒரு டீல். நான் பாய்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தேன், 850 ரூபா ஆச்சு. மிச்ச காசு எவ்வளோன்னு சொல்லு, சித்தா உனக்கு கோழி கொஞ்சம் வாங்கி தரேன். இல்லை லாலிபாப்பு தான், ஓகேவா? சித்தா நீ வர லேட் ஆச்சுன்னா போர் அடிக்கு சித்தா. நானும் வேணா ஆர்டர்ல போட்டுமா? ஆர்டர் போனா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸா? அப்போ உனக்கு சித்தா வேணாமா? நீ தான் வேணும். ஆட்டோவில் போய் என் பிள்ளை எங்கேயாவது வழி தெரியாம மாட்டிக்கிச்சுன்னா சித்தா உசுரே போயிடும்ல. சித்தா உசுர எங்க இருக்கு? கரெக்ட். ஏன் சித்தா நான் எப்படி தலைவேன்? எனக்கு தான் வீட்டுக்கு போக வழி தெரியும்ல. அப்படியா? சரி, எந்த பக்கம் போகணும் சொல்லு, லெஃப்டா ரைட்டா? சூப்பர். ഇതില്ല ഹോട്ടലിൽ വരണം. போதும், ரொம்ப லட்சம் நல்லா இருக்காது. வந்துட்டான். இது துண்டு எடுக்க வேணாமா? பிளான் பண்ணிட்டோம். லஞ்ச் பிரேக் அப்போ அவளை கிளாஸ்க்கு வர சொல்லிட்டோம். ஸோ லஞ்சை 3 பேர் ஜாலியாக உட்காந்து சாப்பிடலான்னு. அவள் லஞ்ச் பிரேக் வந்தோடனே நாங்கள் போய் வேற கிளாஸ்ல போய் நின்றுட்டோம். அப்புறம் என்னாச்சுன்னா நாங்கள் 8th கிளாஸ்ல போய் நின்றுக்கிட்டோம். அப்புறம் சித்தா லஞ்ச் பிரேக் விட்டோடனே அவன் வந்து கிளாஸ்க்கு வரா, அப்படியே பார்க்கறா. அவளால் வந்து கண்டே பிடிக்க முடியல எங்களை. அப்புறம் என்ன செஞ்சானா வந்து, சித்தா சொல்றது கவனிக்கிறியா இல்லையா? அப்ப நான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன் சொல்லு பாப்போம். அதான்டா நீ செல்வியும் அப்புறம் ரேஷன் கடை தெருவில் ஒரு பொண்ணு இருக்கான், ஒரே பொண்ணு. அப்பா இபில வேலை பார்க்கறாரு. அவங்க ஆர்வமா தான் இருக்காங்க, பார்க்கலாமா? இல்ல நீ அது வேணாம். ஏன் இல்ல இப்போ வேணாம். என்ன நீ தான்டா சொல்லணும். எனக்கு மாஸ்டர் நேரம் ஆச்சு.
ஏய் வெய், அப்புறம் சாப்பிட மாட்டேன். ஏய் கேசரி ரெடி ஆயிடுச்சா? பாய் சித்தா. ஏய் இந்நேரத்துல என்னடா மாஸ்டர்? சரி ஏதோ கேட்க மாட்டேன் வா. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் பள்ளியாசு இருக்கலடா, அங்கதான் வீடா. சக்தியோட அப்பா அம்மா பாட்டி எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்களாம். வாழும் அந்த தம்பி மட்டும் இன்னைக்கு காலைல வந்தா நம்ம இன்ஃபார்மர் சொன்னான்டா. ஏதோ வேலை விஷயமா தானே வந்திருக்கா. நான் அவளை மட்டும் தான் பார்த்தேன். பார்த்தல என்ன பேசல? உன் சித்தப்பை பேச அடக்கிறனாலும் கேட்க மாட்டேன் நீ. தம்பியோட தான் வந்திருக்கா. இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். யாரு இவன்? இன்ஃபார்மர் தானே? சூப்பர். ஏஜென்ட்ஸ் ஆனா மாமா. அளவு சின்ன பிச்சிரும் போட. ஏய் எங்க ஃப்ரேஸா குடி. அப்படி போடு பாப்பா. வந்து வச்சுக்கிறேன். வாங்கினியா? எப்ப பாரு அதை நோண்டிக்கிட்டே இருக்கு. வேற டேய் மாமா லவ்வுக்கு எதுவும் இருக்காதுல்ல? அதெல்லாம் எதுவும் இருக்காரா? கல்யாணம் வேணா இருக்கும். that's little more. கழுத்துல தாலி இல்ல, நெத்தியில பொட்டு இல்ல, அதான் நோக்கியோ கல்யாணம் இருக்காது மாமா. காலில் மெட்டியும் இல்ல. வாய்ப்பே இல்லடா. போனிமா அக்கா வந்துட்டாடா, கிளம்பி சீக்கிரம். வந்துட்டுக்கண்டா. ஓகே. என்ன தூங்கிட்டா? வரமா சரிங்க. என்ன சாப்பிட்டியா? அவளை சீக்கிரம் வர சொல்லுங்க மாமா. ஏதோ நான் தான் ஊர் சுத்திட்டு இருக்கிற மாதிரி அம்மா என்ன திட்டிகிட்டே இருக்கு. நீ விட நான் கடை பேசிக்கிறேன். டேய் இறக்கி விடுறா. இன்னும் சின்ன பிள்ளையா? எக்ஸாம் எப்படா? போயிட்டு இருக்கு மாமா. தனியா போறீங்க? டேய் கூட போயிட்டு வா. ஏய் உன் ஆளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் காலைல தெரிஞ்சிடும். அவன் வீட்டுக்கிட்டே ஆளப்பட்டிருக்கேன். இதெல்லாம் அதே துஷ்பிரத்தில் வரும், பார்த்துக்கப்பா. டேய் என்ன என்னடா? சரி சரி கிளம்பு கிளம்பு. லொகேஷன் ஒத்தன்டிக் லொகேஷன். எல்லாம் எந்திரிங்க. ஏன் உனக்கு யாரும் இங்க யாருங்க வச்சது? வணக்கம். ஏ வணக்கம். வணக்கம். எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு. ஐயா நம்ம லட்சுமி மால் கிட்ட நாய் குப்பத்தூர்ல இருந்து இலையில எடுத்து போட்டுருச்சு. சரி. ஒரே கம்ப்ளைண்ட். சரி சுத்தமா வேலையை முடிச்சோம்ல, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சரிங்களா? கிளீனிங் அண்ட் ஆல். போங்கப்பா போங்கப்பா, எல்லாரும் கிளம்புங்க. அம்மா நீங்க அடி அக்கா நீங்க எல்லாரும் பார்த்து பிரிச்சு விட்டுருங்க சரியா? அவங்கள பஸ் ஸ்டாண்ட் வாங்க கிளம்புங்கம்மா. எங்கடா இருக்கேன்? ஐயா ஐயா, புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்கு. ஈவோ ஐயா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டீங்கன்னா சௌரியமா இருக்கும். ஏமா பேர் என்னம்மா? சக்தி. ஓகேங்களா ஐயா? ஓகே மாமா, நீ கிளம்பு. ஏய் யார் பையன் சைக்கிளை கொண்டு வந்து நிப்பாட்டுறது? கோஇன்சிடென்ஸ் ஆயிப்போயில்ல. 9 மணிக்கு ஈவோ வந்துருவாருமா. இப்ப ஃப்ரெண்டிന്റെ ஆവശ്യം இல்லല്ലോ. டேய் நீ இந்த நேரத்துக்கு வேலைக்கு போன எல்லாரும் போவாங்களா? இங்க வாடா. அப்ப அந்த இன்ஃபார்மர் என்ன பண்ணிட்டான்? இங்க வாடா. அந்த இன்ஃபார்மர் என்ன பண்ணிட்டான்? இங்க வாடா. மத இங்க வாடா. அதுக்கு அங்கேயே இருக்கட்டும்.
ഇങ്ങനെ സീൻ അടിപൊളിയായിരുന്നു. ആ സ്റ്റാർട്ടിങ്ങിൽ ആ ഒരു കൊച്ചിന്റെയും ചാച്ചയുടെയും ഒരു ബോണ്ട് കാണിച്ചത് ചിത്ത ചിത്ത എന്ന് വിളിക്കുന്നത് ഭയങ്കര നോട്ടി ആയിട്ടുള്ള ഒരു കൊച്ചാണ്. ഞാനും കുറച്ച് പേടിച്ചേക്കട്ടോ സ്റ്റാർട്ടിങ് തന്നെ ട്രാജഡി തുടങ്ങിയോ എന്നുള്ള രീതിയിൽ. ബട്ട് ദെൻ ആളിച്ചിരി പ്രാങ്ക് ഒക്കെ ഇഷ്ടപ്പെടുന്നുള്ള ഷീ വാസ് ടെല്ലിംഗ് എ സ്റ്റോറി ഓഫ് ഫ്രണ്ട്സിന്റെ. നമുക്ക് ബോണ്ട് മനസ്സിലാവും. ആ കൊച്ചെല്ലാം ഷെയർ ചെയ്യാം ചിത്തയായി. ആൻഡ് ഭയങ്കര ഒരു not with മറ്റേ കുട്ടിയായിട്ട് മാത്രമല്ല, ബട്ട് വിത്ത് അതർ ചിൽഡ്രൻ ഓൾസോ ഹി ഷെയർസ് ദ സെയിം ബോണ്ട്. അതായത് ചെറിയ ചെറിയ സ്മോൾ ഗസ്റ്റേഴ്സ് ആണെങ്കിലും ഭാര്യ കൊടുക്കുന്നതാണെങ്കിലും ആൻഡ് ദെൻ കൂടെ എന്നൊക്കെ ഉള്ള രീതിയിലൊക്കെ പറയുന്നൊക്കെ സംഭവങ്ങളൊക്കെ ദാറ്റ് ഈസ് ഓൾസോ ക്യൂട്ട്. അപ്പം ഭയങ്കര ഒരു കെയറിങ് പേഴ്സണാലിറ്റി ആണ്. അപ്പം ഇത് എനിക്കൊന്ന് മറ്റേ സിസ്റ്ററിനോട് കൊച്ചു തന്നെയാണെന്ന് തോന്നുന്നു. ആൻഡ് കിഡ് സ്ലീപ്സ് വിത്ത് ചിത്ത ഓൺലി. അപ്പം അത്രയും വലിയൊരു സ്ട്രോങ് ബോണ്ടാണ്. അപ്പം അതിനിടയ്ക്ക് നമ്മുടെ ഹീറോയിൻ വരുന്നു, നിമിഷ വരുന്നു. അവർ തേടി പിടിച്ച് പോകേണ്ടതിന് പകരം എല്ലാം മുമ്പിൽ തന്നെ വരുന്നുണ്ട്. നമ്മുടെ ആക്ട്രസിന്റെ പേര് ഈ സിനിമയ്ക്കകത്ത് ശക്തി. അപ്പൊ നമുക്ക് ഇനി വൻ സീനുകളായിട്ട് അത് മാത്രമല്ല ശക്തി ഇപ്പം പുള്ളിക്കാരന്റെ ഒരു ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ തന്നെയാണ് വന്നിരിക്കുന്നത് ജോലി തപ്പിയിട്ട്. അപ്പം എല്ലാ കാര്യം ഈസിയായി. എന്നും തപ്പി ഇനി പോകുന്നു വേണ്ട. നമുക്കിനി ഫ്രണ്ടിനെ വിളിച്ചിട്ടുമുണ്ട്. ഇനി അത് കഴിഞ്ഞുള്ള കാര്യങ്ങൾ നമുക്ക് അടുത്ത സീൻ വരുമ്പോൾ വീണ്ടും കാണാം.